போலி வாக்காளர் அடையாள அட்டை வைத்து 46 ஏக்கர் நிலத்தை 50 நபருக்கு விற்பனை செய்த ஒரு பெண் உட்பட 6 பேர் கொண்ட கும்பல் கைது. சென்னையை சேர்ந்த தியாகராஜன் என்பவர் தனது மனைவி உண்ணாமலை பெயரில் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் கடந்த 1994ஆம் ஆண்டு 18 நபர்களிடமிருந்து 46 ஏக்கர் நிலத்தை வாங்கியுள்ளார். இந்நிலையில் கடந்த 2020 மார்ச் மாதம் வாங்கிய நிலத்தில் கோயில் கட்டுவதற்கு அளந்து பொழுது நிலம் வெவ்வேறு நபர்களுக்கு விற்பனை செய்யப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தவர் குறித்து புகார் அளித்த புகாரின் பேரில் அடிப்படையில் கடந்த 27ஆம் தேதி வழக்கு பதிவு செய்த விருதுநகர் மாவட்ட நில அபகரிப்பு தடுப்பு பிரிவினர் விசாரணையில் காரியாபட்டி சேர்ந்த ஆதிமூலம் மற்றும் கள்ளிக்குடியை சேர்ந்த விஜயகுமார் இருவரும் மணிமுருகன் என்ற இடத்தரகர் மூலம் மணிமுருகனின் தாயார் வள்ளிமயிலுக்கு அருப்புக்கோட்டை முகவரியில் உண்ணாமலை தியாகராஜன் என போலியான வாக்காளர் அடையாள அட்டையை தயார் செய்து அதன் மூலம் 46 ஏக்கர் நிலத்தை கடந்த 3 ஆண்டுகளாக 50க்கும் மேற்பட்ட பல்வேறு நபர்களுக்கு விற்பனை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து இந்த மோசடியில் ஈடுபட்ட விஜயகுமார், ஆதிமூலம், வள்ளிமயில், அவரது மகன் இடத்தரகர் மணிமுருகன் மற்றும் இவர்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டையை கொடுத்து உதவிய அருப்புக்கோட்டையை சேர்ந்த பொன்ராஜ் மற்றும் போலி வாக்காளர் அடையாள அட்டையை தயார் செய்து கொடுத்த கள்ளிக்குடியை சேர்ந்த சங்கரமூர்த்தி ஆகிய 6 நபர்களையும் நில அபகரிப்பு காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். மேலும் போலி சாட்சி கையெழுத்திட்ட மதுரையை சேர்ந்த மகாதேவன் மற்றும் கார்த்திகேயன் ஆகிய இருவரையும் காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.